الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى رأس الأمور أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولمن خاف مقام ربه جنتان صدق الله العظيم அளவற்ற அருளாள நிகரே இல்லாத அன்பாளன் ஏக நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹுடைய பெயர் நாமத்தை கூறி இன்றைய குத்துபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் இம்முயிரில் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர் மீதும் அன்னாரின் அடிச்சுவடிகளை அனுவலம் பிசகாதி தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே நேர காலத்தில் வந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, வளர்க்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு பள்ளிக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியில் இருக்கின்ற போதும் உள்ளூரில் இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும் தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும் இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பரகசியமாகவும் அறிமுகமானவர்களுக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு மத்தியிலும் செழிப்பாக சந்தோஷமாக இருக்கின்ற நிலையிலும் சோர்வான கவலையான நிலைமைகளிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வை பயந்து எங்களுடைய நேரத்தை கழிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் எங்களை கபூல் செய்து கொள்வானா. அன்பான அல்லாஹ்வை நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரிகளே, வாலிபர்களே, வயோதிபர்களே, சென்ற வெள்ளிக்கிழமை நாம் எல்லாம் ஹிஜ்ரி 1444 ஆண்டில் இருந்தோம். இந்த வெள்ளிக்கிழமை ஹிஜ்ரி 1445 இருக்கிறது. கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலங்கள் முடிய முடிய வருடங்கள் போக போக எங்களுடைய ஆயுள் முடிந்து நாம் மறுமைக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். சென்ற வருடம் எங்களுடைய கடமைகள்ல குறைகள் இருந்திருக்கலாம். சென்ற வருடம் நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே தப்பு தவறுகள் எங்களால் நிகழ்ந்திருக்கலாம். அவைகளை முற்றுப்புள்ளி வைத்து எந்தெந்த நலவுகளை செய்யவில்லையோ அந்த நலவுகளை எல்லாம் இந்த வருடமாவது செய்வதற்கு முயற்சி எடுத்து நல்லதொரு வருடமாக இந்த புத்தாண்டை நானும் நீங்களும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, முஹர்ரம் மாதம் ஹிஜ்ரத்தின் முதல் மாதமாக இருக்கிறது. இது ஒரு கண்ணியமான பெருமதியான மாதம். இந்த மாதத்திலே சுன்னத்தான 2 நோன்புகள் எங்களுக்கு இருக்கின்றன. அதுதான் தாசுஆ, ஆஷூரா என்று சொல்லக்கூடிய முஹர்ரம் மாதம் 9ஆம் 10ஆம் நாள் நோன்பு. கண்ணியமானவர்களே, ரமலானுடைய நோன்புக்கு பின்னால் சிறந்த நோன்பாக இந்த 2 நோன்பு இருக்கிறது. எனவே இந்த நோன்புகளை யாரும் மிஸ் பண்ணி விடாமல் இந்த நோன்புகளை நோக்கிக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, முஹர்ரம் மாதம் பிறந்துவிட்டால், புது வருடம் பிறந்துவிட்டால் எமது சமூகத்தில் அதிகமான திருமணங்கள் நடக்கக்கூடிய காலமாக அந்த முஹர்ரம் மாதம் மாறிவிடுகிறது. ஏனென்றால் வருடத்தின் முதல் மாதம் என்பதால்
அந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக, அந்த மாதத்திலே நாம் எமது திருமணங்களை நல்ல நல்ல விடயங்களை செய்வதற்காக அந்த மாதத்தை நாம் பயன்படுத்துகிறோம். அந்த வகையிலே இன்றைய ஹுத்பாவிலே உங்களோடு நாம் பேச இருக்கின்ற தலைப்பு இஸ்லாமிய முறையிலே ஒரு வலிமாவை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், வலிமா விருந்தை நாம் எப்படி கொடுக்க வேண்டும், அதனுடைய ஒழுக்கங்கள் என்ன என்ற விடயத்தை இன்றைய ஹுத்பாவிலே உங்களோடு பார்ப்பதுதான் இந்த ஹுத்பாவுடைய நோக்கமாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வலிமா என்றால் என்ன? வலிமா என்றால் விருந்து என்று பொருள். வலீமத்துல் உருஸ் என்றால் திருமண விருந்து என்று பொருள். வலீமத்துல் உருஸ் என்றால் மணமகன் கொடுக்கின்ற வலிமா விருந்துக்குத்தான் வலீமத்துல் உருஸ் என்று அரபியிலே சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இதை யார் கொடுக்க வேண்டும்? பெண்ணுக்குரிய உணவு, ஆடை, செலவு கணவனது கடமை என்பதை போல கணவன் தான் இந்த வலிமா என்று சொல்லக்கூடிய விருந்தை கொடுக்க வேண்டும். இன்று என்ன நடக்கிறது? சில இடங்கள்ல கணவனத்துல கையில இல்லையா, பணம் இல்லையா, என்ன செய்கிறார்கள்? அந்த ஆண் தரத்துடைய மாப்பிள்ளையுடைய வீட்டார் அந்த பெண் மக்களை கஷ்டப்படுத்தி, எங்களுக்கு 10 லட்சம் பணம் தாங்க, 20 லட்சம் தாங்க, நாங்க ஒரு சாப்பாடு போட போறோம் என்று கண்ணியமானவர் அவர்களை கஷ்டப்படுத்தி அந்த பணங்களை வாங்கி சில வீடுகளிலே வலிமா கொடுக்கிறார்கள். இது வலிமா இல்ல கண்ணியமானவர்களே, இது சீதன சாப்பாடாக இருக்கிறது, பகல் கொள்ளையாக இருக்கிறது. திருடர்கள் வறுமையாக இரவையில் தான் திருடுவார்கள். ஆனால் சீதனம் என்று சொல்லக்கூடிய கொள்ளை இருக்கிறதே, அது பகல் கொள்ளை, வாயால் கேட்டு வாங்குகின்ற கொள்ளை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் எச்சரித்தார், யார் திருமணம் முடிக்கின்ற போது 4 காரணங்களுக்கு திருமணம் முடிக்கலாம், அழகா மட்டும் நோக்கமா வச்சு திருமணம் முடித்தால் அல்லாஹ் அந்த உலகத்துல கேவலமாக்காமல் பணத்தை மட்டும் நோக்கமா வச்சு யாரெல்லாம் திருமணம் முடிக்கிறாங்களோ அவர்கள் அல்லாஹ் ஏழையாக்காமல் மூத்தாக்க மாட்டார். ஹதீஸ் நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தீனை முதன்மைப்படுத்துவோம், ஏனைய குவாலிபிகேஷன்களை அதோடு சேர்த்து பார்த்துக் கொள்வோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஆண் தரத்தால் வசதி இல்லை என்றால், ஆண் குடும்பத்திலே அந்த மாப்பிள்ளையுடைய குடும்பத்திலே யாராவது வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் இருந்தால் அவர்கள் முன்வந்து அந்த விருந்தை தாராளமாக கொடுக்கலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாப்பிள்ளை வசதி இல்லை என்றால் அந்த குடும்பத்திலே உள்ளவர்கள் முன்வந்து அந்த வலிமா என்று சொல்லக்கூடிய விருந்தை கொடுக்கலாம். இன்று சில இடங்கள் என்ன நடக்கிறது? கடன் பெற்று அந்த வலிமாவை கொடுக்கிறார். சில இடங்கள் என்ன நடக்கிறது? கண்ணியமானவர்களே, சதக்கா கொடுக்கிறார்கள் கடன் வாங்கி. யாருக்கு கடன் வாங்கினானோ அவன் காலம் முழுக்க திருத்திக் கொண்டிருக்கிறான். ஆனா இவர் சதக்கா கொடுக்கிறான். இஸ்லாம் அப்படி சொல்லல. கொடுக்கக்கூடிய வசதி இருக்குமா, தாராளமா கடனுக்கு வாங்கி சதக்கா கொடுங்க, அவசரமாக அந்த கடனை அடைச்சிடுங்க. அன்பானவர்கள், இதுக்கு என்ன நடக்குதுன்னா, சதக்கா கொடுக்க வாங்கின எத்தனையோ கடன்கள் அடைக்கப்படாமல் மௌத்தாகினதுக்கு பின்னால் அந்த ஜனாதாவை தூக்குகின்ற சந்தர்ப்பத்திலே சிலர் கேட்கக்கூடிய நிலையாக மாறி இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடன் என்பது கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டிய ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடனாளிகளை துறவிக்க முன்வரவில்லை. பயங்கரமான எச்சரிக்கை. பகலிலே கவலையையும் பகலிலே கேவலத்தையும், இரவிலே ஒரு வகையான நிம்மதி இல்லாத தன்மையையும், அது மாத்திரமல்ல மனிதனுடைய கஷ்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஒன்றுதான் கடன் வாங்குவது. ஆகமான தேவைக்கு கடன் வாங்கலாம். கடனினூடாக மனிதன் நிறைய கஷ்டங்களுக்குள்ளாகிறான். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்துல நாங்கள் பார்க்கிறோம், பல வகையான உணவுகளை பார்க்கிறோம், விருந்துகளை பார்க்கிறோம். என்ன விருந்தென்றால், கண்ணியமானவர்களே, விருந்தின் வகைகளை பார்ப்போம் என்றால், அதாவது வீட்டுக்கு யாராவது விருந்தாளிகள் வந்துவிட்டால் அவர்களை கவனிப்பது, அது ஒரு வகையான விருந்துதான். இன்னும் ஒரு வகையான விருந்து இருக்குது. புது வீட்டுக்கு நாங்க போகும்போதோ அல்லது புது கடை ஒன்று திறக்கும் போதோ சின்னொரு விருந்து கொடுப்போம், சாப்பாடு போடுவோம், அது ஒரு வகையான விருந்துதான். கண்ணியமானவர்களே, இன்னும் சிலர் குடும்பத்துல எல்லாம் ஒன்று சேர்ந்து வாரத்துல ஒரு நாள் வெள்ளிக்கிழமையோ அல்லது எங்களுக்குரிய லீவு நாள்லயோ குடும்பத்துல ஒரு வீட்டுல சேர்ந்து என்ன செய்வோம், உணவு போடுவோம், இது ஒரு வகையான விருந்துதான். இதுவல்லாம இன்னும் சில விருந்துகள், யாராவது ஒருத்தர் எங்க அல்லாஹ் பாதையில போறாரு அல்லது எங்கட பிள்ளை என்று ஓத படிக்க போகுது மேல் படிப்புக்காக
அல்லது ஒரு வெளிநாட்டுக்கு போகிறார், ஒருத்தர் உம்ராக்கு போகிறார், அல்லது ஹஜ்ஜிக்கு போகிறார், அவருக்காக நாங்க சந்தோஷப்பட்டு ஒரு உணவெண்ணை கொடுப்போம். இது ஒரு வகையான விருந்துதான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே மிக முக்கியமாக இந்த விருந்தை போல நான் ஆரம்பத்திலே சொன்ன விருந்து இருக்கிறேன், அது வலிமா உடைய விருந்து இருக்கிறேன், அது ஆந்தரத்தால் கொடுக்கக்கூடிய ஒரு சுண்ணாவாக இருக்குது. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு சஹாபி நபி தோழர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சில நாட்கள் சந்திக்கவில்லை. அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த போது, கண்ணியமானவர்களே, என்ன நபி தோழர் அன்சாரி பெண்ணை, அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு அன்சாரி பெண்ணை திருமணம் முடித்திருந்தார்கள். அவர்கள் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கின்ற போது என்ன விசேஷம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுகம் விசாரிக்கிறார்கள். அப்போது அவர் சொன்னார், அந்த நபி தோழர் சொன்னார், நாயகமே, முந்திய இரவு எனக்கு திருமணம் நடந்தது என பதில் கூறினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சிரித்தவர்களாக அந்த சஹாபியுடைய முகத்தை பார்த்து கேட்டார்கள், கண்ணியமானவர்களே, நானும் நீங்கள் என்ன கேள்வியை கேட்போம், ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வியை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்டார்கள், மகர் எவ்வளவு கொடுத்தீங்க என்று கேட்டார். நானும் நீங்களும் சந்திச்சு கொண்ட எப்படி கேட்போம், சீதன் எவ்வளவு தந்தாங்க, ரொக்கப்பணம் எவ்வளவு தந்தாங்க, வாகனம் தந்தாங்களா, காணி தந்தாங்களா, இதுதான் எங்களுடைய கேள்வியா இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, திருமணம் முடித்துட்டீங்களா, உங்களோட கரம் முடித்த அந்த மனைவிக்கு மகராக எவ்வளவு கொடுத்தீங்க. கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நபி தோழர் பதில் சொல்கிறார், நாயகமே, நான் மகராக ஒரு தொகை, அதாவது ஈத்தம் பழத்தின் அளவு தங்கம் அந்த பெண்ணுக்கு மகராக கொடுத்துதான் அந்த பெண்ணை திருமணம் முடித்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நபி தோழர் பதில் சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே சிரிப்பு. கண்ணியமானவர்களே, சிரித்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஆட்டை ஏதும் ஒரு ஆட்டையாவது அறுத்து வலிமா கொடுத்துக் கொள்ளே அந்த நபித்தோழருக்கு ஏவினார்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாருங்கள், ஒரு நபித்தோருடைய திருமணம் எவ்வளவு எளிமையாக நடந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட தெரியாமல் மிகவும் எளிமையாக நடந்திருக்கிறது. இன்னைக்கு நாங்க ஒரு பங்கன் சொன்னால், அதாவது பங்கன் ஒன்று வந்துட்டா அல்லது வலிமா ஒன்று வந்துட்டா, கண்ணியமானவர்கள் அதுல வீண் விரயம் அதிகமாக நடக்கிறது. இன்னைக்கு சில இடங்கள்ல திருமணம் ஒண்ணு வந்துட்டா 5-6 நாள் அல்லது 10 நாள் 15 நாள் தொடர்ந்து சாப்பாடு. இன்னைக்கு ஏழையுடைய திருமணத்துக்கும் ஒரு செல்வந்தருடைய திருமணத்துக்கு வித்தியாசம் கிடையாது. ஏழைகளும் ஏழைகளாக நடந்து கொள்வதற்கு விருப்பம் கிடையாது. பொதுவான வாகனங்கள்ல பஸ்கள்ல பயணம் போக விருப்பம் இல்ல. கண்ணியமானவர்களே, சாதாரண சின்ன ஒரு வீட்டுல இருக்க விருப்பம் இல்ல. நடந்து பயணம் போக விருப்பம் இல்ல. என்ன செய்யணும், வசதிக்கார போல லோனுக்காவது வாகனம் ஒன்று வாங்கி, லோனுக்காவது வீடு வாங்கி, நானும் நல்லவனை போல வாழணும் என்று நடித்து வாழக்கூடிய சிறிய பேர் இந்த உலகத்துல வாழ்ந்தான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது உண்மையில இந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்ல, இது ஒரு நடிப்பு. அன்பானவர்களே, எனவே ஏழை ஏழையாக வாழ வேண்டும். வசதிக்கார இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அவர்களும் அந்த வசதியான அந்த தன்மையை ஏழைகளுக்கு காட்டி அவருடைய மனங்களை உடைத்து விடக்கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணம் இருக்குது. பணம் ஒரு மனிதனை பல கோணத்துல மாற்றிடும். பணம் யார்த்த வருகிறதோ, பணம் வர வர நாங்க தாழ்ந்து போக வேண்டும். பணம் வர வர நாங்க மேல போகக்கூடாது. பணம் அல்லாஹ் எங்கட கையில தந்திருக்கிறானா, ஏழையுடைய செல்வத்தையும் சேர்த்து அல்லாஹ் எங்கட கையில தந்திருக்கிறான். அவங்களை பார்ப்பது என்னுடைய பொறுப்பாக கடமையாக இருக்கிறது. பணத்தை கொண்டு நாங்க பெருமாடிச்சா அல்லாஹ் எங்களை மிக பயங்கரமான ஒரு இடத்துல போட்டு விடுவான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பணம் எங்கிட்ட இருந்தா நாங்க பணக்காரன். பணம் படுத்துற பாட்டை கொஞ்சம் பாருங்க. பணம் எங்கிட்ட இருந்தா நாங்க பணக்காரன், எல்லாரும் எங்களுக்கு பின்னால வருவாங்க. பணம் எங்கிட்ட இல்லையா, பணத்தை நாங்க இன்னத்தை வாங்கிறோமா, நாங்கள் கடனாளி. பணம் இருக்குது, நாங்க செலவழிக்க இல்லையா, நாங்க கஞ்சன். பணத்தின் மீது அதிகமாக நாங்க ஆசை வைக்கிறோமா, நாங்க பேராசை பிடித்தவர்கள். பணம் இருக்குது, நாம் செலவழிக்கவில்லையா, நாம் கஞ்சனாக இருக்கிறோம். அப்பாடவர்களே, பணம் அல்லாஹ் கொஞ்சம் தான் தந்திருக்கிறான், அதை அள்ளி வழங்குகிறோம். என்ன என்ன இல்ல எண்ணாமல் அதிகமாக கொடுக்கிறோம். கண்ணியமானவர்கள், நாங்கள் கொடையாளிகள்.
எனவே பணம் இருக்கிறது ஒரு மனிதன் பல கோணத்துல மாத்திரம் பணத்தை கண்டு நாம் யாரும் மாறிவிடக் கூடாது. 2 கால்களோடு வரக்கூடிய பணம் பல கால்களோடு செல்லும். பணக்காரனோடு ஒருவர் நட்பு கண்டா கண்ணியமானவர்களே சில கோலையில அந்த மனிதனையும் ஏழையாக்கிடும். பணக்காரனுடைய பயணம் போகணும், அவள் சாப்பிடணும், சில வேலை சாதாரண ஒரு மனிதனையும் ஏழையாக்கிடும். அதனால செல்வத்தை கொண்டு யாரையும் மதிப்பிடாதீங்க அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனவே திருமணத்தினூடாக கொடுக்கக்கூடிய விருந்துகளை யாரும் வீண்வரையும் செய்து விடாதீங்க. அண்மையில ஒரு பயணம் போனா அன்பானவர்களே, ஒரு மதரசா ஒன்றுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அந்த பாதையில போனா கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் அப்படியே அழகான லைட்டுகள் அங்கே மின்னிக் கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்து அங்கே ஒரு இடத்துல கேட்டு இது என்னென்று கேட்ட நன்னியமானவர்களே அங்கே சொன்னார்கள், இது முக்கியமான ஒருத்தர் வீட்டுல திருமணம், அதற்காக 4-5 கிலோமீட்டர் அப்படியே அவர்கள் அதாவது லைட்டுகளால் அந்த பல்புகளால் அவர்கள் அலங்கரித்திருக்கிறார்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, இன்னும் ஒரு கல்யாண செய்தியை கேள்விப்பட்டேன். அன்பானவர்களே, ஒரு கணவன் மனைவி திருமணம் முடிக்கிறார்கள். மாப்பிள்ளையை ஏற்றுக் கொள்வதற்காக ஜப்பானில் இருந்து அந்த வாகனத்துல யாரும் வேலைக்க கூடாது, ஒரு வாகனம் இறக்குமதி செய்து முதலாவது மாப்பிள்ளையும் பெண்ணு அந்த வாகனத்துல ஏறணும் என்று வெளிநாட்டு வாகனத்தை இறக்குமதி செய்து அந்த வாகனத்துல மாப்பிள்ளையும் பெண்ணை ஏற்றுக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதெல்லாம் ஆடம்பரம். அல்லாஹ்வுக்கு முன்னால் நாங்கள் பதில் சொல்ல வேண்டும். நாங்கள் நினைத்தமாறு வாழ முடியாது. அல்லாஹ் வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கையை காட்டி தந்திருக்கிறான். அதுதான் என்னுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி திருமண வீட்டுக்கு போயிட்டோமா, அங்கு நடந்து கொள்ளக்கூடிய முறைகளை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. அந்த மணமகனுக்கும் மணமகளுக்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா ஃபீ கைர். இந்த துஆவை நாங்கள் எல்லாரும் புதுமண தம்பதிகளுக்காக ஓதிக்கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, துவா செய்யவில்லை என்றால் கேட்டாவது ஓதிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் வீணாக போய் சாப்பிட்டு விட்டு வந்து விட்டால் அர்த்தம் கிடையாது. மாணவர்களே, ஏழைகள் அழைக்கப்படக்கூடிய அந்த விருந்துகள் தான் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த வலிமாவுக்குரிய அழைப்பு எப்படி கொடுக்க வேண்டும். முதல் முறையாக அந்த அழைப்பு கொடுக்கின்ற போது கண்ணியமானவர்கள் வீட்டுக்கு போய் அழைப்பு கொடுப்பதுதான் மிக மிக ஏற்றமாக இருக்கிறது. ஆனா இன்றைய காலங்களில் தொழில்நுட்பம் வளர்ந்த காலம், அதனால் மொபைல் போன்கள் அழைப்புகள் எடுத்து வாட்ஸ்அப் மூலமாக அல்லது காற்று ரீதியாக அல்லது வேற வேற தொழில்நுட்ப ரீதியாக அழைப்புகள் கொடுக்கலாம். என்றாலும் ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு போய் அழைப்பு கொடுப்பதுதான் மிக மிக ஏற்றமாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, சில விருந்தால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள், சில விருந்துகளுக்கு போகின்ற போது ஹராத்துக்கு வழிவகுக்கக்கூடிய அமைப்பிலே சில விருந்துகள் இருப்பதை நாம் இந்த உலகத்திலே பார்க்கிறோம். சில இடங்களுக்கு போனா மியூசிக், ஆடல், பாடல், ஆண் பெண் கலப்பு, இதெல்லாம் சாதாரணமாக இருக்கிறது. அன்பானவர்களே, திருமண ஒரு இடத்துக்கு போகிறோமா அல்லது வலிமா ஒரு பங்கனுக்கு போகிறோமா, அந்த இடத்துல பங்கனை ஏற்பாடு பண்ணக்கூடியவர்கள் அந்த இடத்துல மிக முக்கியமாக ஹராமான விடயங்கள் இடம்பெறாமல் அந்த இடத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அங்கு வரக்கூடியவர்கள் சில வேளை சின்னதொரு ஓய்வு நேரம் கிடைத்தாலும் அந்த ஹராத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டு அங்கே சென்று ஒரு பாவத்துக்கு பழகிவிடுவார்கள். நல்லா இருந்த ஒருவர் அந்த இடத்துக்கு போய் பாவமான ஒரு காரியத்தை பழகிவிட்டு வந்து விடுவார். இதனால வந்த அந்த விடயம் ஒரு சுண்ணத்தை செய்ய போய் ஒருவரை பாவத்திலேயே நாங்கள் போட்டதை போன்று ஆகிவிடும். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில திருமண வீடுகளை, திருமண வைப்பகங்களை பார்க்கின்ற போது அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அங்கே அதிகமாக பொருளாதாரம் வீணடிக்கப்படுகிறது, அதிகமான உணவுகள் வீசப்படுகிறது. சில இடங்கள்ல நாங்க பாக்குறோம், நிறைய உணவுகளை சமைச்சு நிறைய பேர் வாரல்ல, அந்த உணவுகளை அப்படியே என்ன செய்யறா, அப்படியே நாய்க்கும் வெளியில உள்ள நாகத்துக்கு பின்னால் அதை கொட்டி வீசுகின்ற பழக்கமே. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து கொள்வோம். நாளைய வறுமையினால் அல்லாஹ்வுடைய விசாரணை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா கூட பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான். யார் இறைவனை பயந்து, யார் அல்லாஹுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற பயத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் 2 சுவர்க்கங்களை கொடுப்பதாக வாதாப்பட்டிருக்கிறான். அன்பானவர்களை இன்னும் ஒரு இடத்துல சொல்கிறான், وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான்,
மேலும் யார் அல்லாஹுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற பயத்தோடு இந்த உலகத்தில் வாழுகிறார், மனோவிச்சைக்கு அவர் கட்டுப்படவில்லை என்றால் அவருடைய ஒதுங்குமிடம் சுவர்க்கம் என்பதாக, அவருடைய ஒதுங்குமிடம் ஜன்னத் என்பதாக அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனிலே சொல்கிறார். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன விடயத்தை நாங்கள் செய்ய போனாலும் அல்லாஹ்வுடைய பயம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே நல்லதொரு வாழ்க்கையை நிச்சயமாக நாங்கள் வாழ்ந்து விடவில்லை என்பதுதான் அர்த்தமாக இருக்கு. அல்லாஹ் அன்னி தந்த மூச்சுகள் முடிந்து விட்டால், இந்த உலகத்தில் அல்லாஹ் போட்ட ஆகாரம் முடிந்து விட்டால், இந்த உலகத்தை விட்டு நானும் நீங்களும் பிரியாவிடை அடைந்து விடுவோம். அதற்கு பின்னால் உள்ள உலகம் இருக்குது, அதுதான் நிரந்தர உலகம். அங்குள்ள வெற்றி தான் நிரந்தர வெற்றி, அங்குள்ள தோல்விதான் நிரந்தர தோல்வி. அங்க யாரும் தோல்வி அடைந்து விடக்கூடாது, அங்கு யாரும் நஷ்டவாளியாகிவிடக் கூடாது. அந்த நஷ்டம் நிரந்தர நஷ்டம். நரக நெருப்பை எங்களால் தாங்க முடியாது, நரகத்துடைய வேதனை எங்களால் தாங்க முடியாது. அதனால் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், அதை நல்ல வழியிலே செலவழிப்போம், ஹலாலான வழியிலே செலவழிப்போம். அந்த பொருளாதாரத்தின் மூலமாக பாவங்களை செய்யாமல் நம்முடைய பொருளாதாரத்தை நல்ல வழிக்கு செலவழித்தால் நிச்சயமாக நாளை மறுமை நாளை நாங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே பெண்களுடைய விடயத்திலே நானும் நீங்களும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். திருமணம் முடிக்கிறோம், அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக உணவு கொடுத்து அதிகமாக விருந்துகளை போட்டு வீண் விரயங்கள் செய்து திருமணத்தை நடத்துகிறோம். அந்த திருமணத்திலே பரக்கத்து கிடையாது. ஏழைகள் எந்த திருமணத்துக்கு அழைக்கப்படவில்லையோ அங்கு பரக்கத்துக்கள் கிடையாது. ஏழைகளாமல் பணக்காரர் மாத்திரம் அழைக்கப்படக்கூடிய திருமண அழைப்புகளுக்கு செல்லாமல் இருப்பதுதான் இஸ்லாம் வழிகாட்டுகின்ற முறையாக இருக்கிறது. எங்களுடைய திருமணத்துக்கு கண்ணியமான ஏழைகள் யாரும் அக்கம் பக்கத்திலே கிடைக்கவில்லை என்றால் அடுத்த ஊருக்காவது போய் ஏழைகளை கூட்டிக் கொண்டு வந்து அந்த திருமண வைபவத்திலே பங்கெடுக்க செய்ய வேண்டும். ஏழைகளுடைய துவா அல்லாஹ்விடத்திலே மிக வேகமாக செல்கிறது. செல்வந்தர்களுக்கு முன்னால் ஏழைகள் 500 வருடங்களுக்கு முன்னதாக சுவர்க்கம் அடைந்து விடுவார்கள். அதனால் அவருடைய துவா மணமகளுக்கும் மணமகளுக்கும் மணமகனுக்கும் திருமண சம்பந்தத்திலே இணையக்கூடிய இருவருக்கும் அவசியமாகிறது. பணக்கார எல்லோரும் சேர்ந்து துவா கேட்போம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்வான், தட்டமாற்றான் என்றாலும் ஒரு ஏழையுடைய துவா இருக்கிறது. அந்த துவா பெருமதியானது, திரையில்லாமல் அல்லாஹ்வை போய் சென்றடையக்கூடியது. எனவே ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு தனவந்தர்கள் மற்றும் வரவழைக்கப்படும் விருந்துதான் விருந்துகளிலே கெட்ட விருந்து என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மாணவர்களே, நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வால் நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய விருந்துகளில் ஏழைகள் கட்டாயமாக சேர்க்கப்பட வேண்டும். எனவே இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏழைகள் விருந்துக்கு அழைக்கப்படுகின்ற போது அந்த விருந்திலே பரக்கத்து இருக்கிறது, அவருடைய துஆவிலே நிச்சயமாக எங்களுக்கு ஒரு பரக்கத்து இருக்கிறது என்ற செய்திகளை குர்ஆன் ஹதீஸூடாக எங்களுக்கு இஸ்லாம் காட்டித் தந்திருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த விடயத்திலே அதிகமாக கவனம் எடுத்துக் கொள்வோம். மிக முக்கியமாக விருந்தின் போது கடைபிடிக்க வேண்டிய 10 ஒழுக்கங்களை சொல்லிவிட்டு ஹுத்பாவை நிறைவு கொள்கிறது. அதிலே முதலாவது ஒழுக்கம், கண்ணியமானவர்களே, விருந்தின் கதாநாயகர் கணவன் கரத்தார் என்பதால் கணவனுடைய குடும்பத்தார் தான் விருந்துக்கு வரக்கூடிய முதலாவதாக சலாம் சொல்லி வெல்கம் பண்ண வேண்டும், அவர்களை வரவேற்க வேண்டும். இன்றைக்கு என்ன நடக்குது? திருமண வீடுகளுக்கு போனா கணவனுடைய மாப்பிளுடைய அந்த சொந்தக்கார எங்குமே இல்ல, அவங்க எங்கேயாவது போய் சாப்பிட்டு கொண்டு கதைச்சு கொண்டு இருப்பார்கள். அப்படி இருக்கக்கூடாது. அவர்கள் தான் வரக்கூடியவர்களை சலாம் சொல்லி வெல்கம் பண்ண வேண்டும், முதலாவது ஒழுக்கம். இரண்டாவது ஒழுக்கம், வந்திருப்பவர்களை வேதனைப்படுத்தும் அளவு விருந்து கொடுப்பதை தாமதப்படுத்தக்கூடாது. இன்றைக்கு என்ன நடக்குது? சில இடங்கள்ல விஐபி மாற வர வேணும், முக்கியமானவங்க வர வேணும், கொஞ்சம் இருங்க, இன்னும் ½ சாப்பாடு வைப்போம், இன்னும் 1 ஹவரால சாப்பாடு வைப்போம் என்று அந்த விருந்தை சுணத்துகின்ற, அந்த விருந்தை தாமதப்படுத்துகின்ற நிலைமை எத்தனையோ இடங்கள் இருக்கிறது. எனவே வந்திருக்கின்ற விருந்தாளிகளுடைய மனம் உடைகின்ற வரைக்கும், வந்திருக்கிற விருந்த 2:30, 3 மணி 4 மணி வரைக்கும் அவர்களை பிற்படுத்துவது கூடாது. இரண்டாவது ஒழுக்கம். எனவே வந்திருப்பவர்களாக அந்த விருந்தை கொடுத்து அந்த விருந்தை ஆரம்பிக்க வேண்டும். மூன்றாவது, விருந்துக்கு அழைக்கப்படக்கூடியவர்கள் பாவம் செய்யக்கூடியவராக இருக்கக்கூடாது. நாங்க யாராவது விருந்துக்கு அழைக்கிறோமா, கண்ணியமானவர்களே, அவர் பாவம் செய்யக்கூடியவராக இருந்தா
அவரை நாங்கள் அழைச்சா அவர் மூலமாக சிலர் பாவத்தை பழகுவார்கள், சில வேளை அங்கு வந்தும் அந்த பாவத்தை அவர் செய்வார். அதனால பெரும்பாலும் செய்யக்கூடியவர்களை விருந்துக்கு அழைக்காமல் இருப்பதுதான் ஒழுக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. அடுத்ததாக அந்நியமானவர்களே, 4வது விடயம், விருந்து கொடுக்கப்படும் இடத்தில் ஹராமான காரியம் இடம்பெறக்கூடாது. விருந்து கொடுக்கக்கூடிய இடத்திலோ அதுக்கு பக்கங்களிலோ ஹராமான விடயங்கள், விபச்சாரமோ அல்லது மியூசிக்கோ, ஆடல் பாடலோ, ஆண்கள் பெண்கள் கலந்து அங்கே அதாவது விபச்சாரம் போன்ற அந்த பாவத்தில் ஈடுபடக்கூடிய விடயங்கள் அங்கே இடம்பெறக்கூடாது. இது 4வது ஒழுக்கமாக இருக்கு. அடுத்த 5வது ஒழுக்கம், சில ஹோட்டல்களில் ஆண் பெண் கலப்பு, ஆண் பெண் ஒன்றாக சாப்பிடுவது, இதையும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். 6வது ஒழுக்கம், ஒரே தினத்தில் 2 விருந்துகளுக்கு அழைப்பு வருகிறது. ஒரே தினத்தில் 2 விருந்துக்கு எங்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. எந்த விருந்து வீட்டுக்கு, எந்த வழிமாக்கு நாங்க போறோம் அன்பாக வருகிறேன், நண்பருடைய வீட்டுக்கு போறா, சொந்தக்காரருடைய வீட்டுக்கு போறா, இஸ்லாம் சொல்லித் தருகிறது உறவுகளால் நெருக்கமானவர்கள், நண்பர்களை விடவும் உறவுகள், குடும்பங்கள், இரத்த பந்தங்கள் முக்கியமானவர்கள். எனவே அவருடைய விருந்துக்கு விடையளியுங்கள். அவர்களுடைய விருந்துகளுக்கு விடையளித்தால் 2 நன்மை இருக்கிறது. ஒன்று, உறவுகளை சேர்ந்து நடந்த நன்மை ஒன்று இருக்கிறது, இன்னொன்று இருக்கிறது அவருடைய விருந்துகளிலே கலந்து கொண்ட ஒரு நன்மை இருக்கிறது. எனவே அன்பானவர்களே, இந்த விடயத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். 6வது ஒழுக்கம் இது. 7வது ஒழுக்கம், கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த ஒழுக்கம் இது என்றால், தூர இடங்களிலிருந்து வரக்கூடியவர்கள் விருந்துக்காக தூர இடங்களிலிருந்து வருவார்கள். அவர்களுக்கு அந்த ஊரு தெரியாது, அந்த ஹோட்டல் தெரியாது. அதனால் அந்த தூர இடங்களில் வரக்கூடியவர்கள் கழிவறைகள் ஏற்பாடு பண்ணப்பட வேண்டும், தொழுகை அறைகள் ஏற்பாடு பண்ணப்பட வேண்டும், பொது எடுப்பதற்குரிய இடங்கள் ஏற்பாடு பண்ணப்பட வேண்டும். அவர்களுக்கு இதுதான் டாய்லெட், இதுதான் சொல்லக்கூடிய இடம், இங்குதான் கிபிலாவுடைய திசை என்பதை அங்கே இருக்கக்கூடியவர்கள் காட்டிக் கொடுக்கப்பட வேண்டும். இப்படியான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணித்தான் அந்த விருந்துகளை செய்ய வேண்டும். அடுத்ததாக கண்ணியமான 8வது ஒழுக்கம், விருந்து கொடுப்போர் எவ்வளவு பெருமதியான உணவை வேணுமானாலும் கொடுக்கலாம், ஆனால் அதிலே வீண் வரையும் இருக்கக்கூடாது. வீண் வரையும் இருக்கக்கூடாது. கண்ணியமானவர்களே, வீண் வரையும் இருந்தால் அந்த உணவு கூடாதாக இருக்கிறது. அதே போன்று செல்வந்தர்கள் மாத்திரம் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படுகின்ற விருந்தாக வந்து விருந்திருக்கக்கூடாது. அடுத்து 9வது ஒழுக்கம், பலர் சாப்பிடும் போது சிலர் நல்ல உணவுகளை தனதாக்கிக் கொள்வது, ஏனையவர்களுக்கு சாதாரணமான ஏனையவைகளை கொடுப்பது. உதாரணமாக சகனில் கோழி வைத்திருக்கிறார்கள் அல்லது நல்ல விதவிதமான கறிகள் வைத்திருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? சிலர் அதை தனதாக்கி மற்றவரை மற்றவர்கள் கொடுப்பது. அப்படி இல்லை, சமனாக எல்லோரும் சேர்ந்து அங்கே சாப்பிட வேண்டும். அதே போன்று அந்த சகனிலே சாப்பிடுகின்ற போது, ஒன்றாக இருந்து நாங்கள் சாப்பிடுகின்ற போது எங்களுடைய கைகள் அங்கும் இங்கும் செல்லாமல் எங்களுக்கு முன்னால் உள்ளவையை நாங்கள் சாப்பிட வேண்டும். அன்பானவர்களே, எல்லோருடைய மசூராவின் பிரகாரம் தான் கறிகளும் சோறுகளும் அங்கே போடப்பட வேண்டும். இது 9வது ஒழுக்கமாக இருக்கிறது. 10வது ஒழுக்கம், விருந்து அளிப்பவரின் அனுமதி இல்லாமல் வேலையாட்களிடம் உணவு வாங்கி வெளியே எடுத்துச் செல்வது கூடாது. அதாவது மணமகனுடைய பொறுப்புதாரிகள், மாப்பிள்ளையுடைய பொறுப்புதாரிகள் கொடுக்கின்ற அந்த விருந்து அவர்களுடைய அனுமதி இல்லாமல் வேலையாட்களிடம் போய் அல்லது அந்த குக்குகளிடம் போய் அங்கே சமைப்பவர்கள் சென்று எனக்கு 5 பேருக்கு சாப்பாடு தாருங்கள் அல்லது எனக்கு ஒரு கோழி தாருங்கள் என்று அதை எடுத்துச் சென்று வெளியிலே கொடுப்பது அனுமதியற்ற விடயம். அது கூடாது என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அடுத்த கண்ணியமானவர்கள், இந்த 10 ஒழுக்கங்களை பேணிக் கொள்ள வேண்டும். அதே போன்று விருந்தளிப்பவர் இன்னும் ஒரு ஒழுக்கத்தை பேணிக் கொள்ள வேண்டும். விருந்தளிப்பவர் சிலருக்கு மட்டும் உயர்ந்த உணவுகளையும் இன்னும் சிலருக்கு சாதாரண உணவுகளையும் கொடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். சில இடங்கள் இருக்கிறது, விசேஷமானவர்கள் வந்தால் அவர்களுக்கு வேற உணவு, சாதாரண சிலர் வந்தால் அவர்களுக்கு வேற உணவு என்று வெவ்வேறாக பிரித்து வைத்திருப்பார்கள். மாணவர்களே, இடங்களை வெவ்வேறாக ஆக்கி வைங்கள், பரவாயில்லை, உணவுகளை வித்தியாசத்தை காட்டாதீர்கள். இப்படியான ஒழுக்கங்களை பேணி எங்களுடைய விருந்துகளை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய விருந்துகளிலே ஹராம் கலக்கக்கூடாது, வீண் விரயம் கலக்கக்கூடாது. ஏழை மக்களுடைய மனதை பாதிக்கின்ற வகையிலே, அவருடைய மனதை உடைக்கின்ற வகையிலே நாம் நடந்து கொள்ளக்கூடாது. இருந்தால் வறுமையான நமக்கு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொழும்பு மாவட்டத்தில் கூட எடுத்துக்கொண்டால் எத்தனையோ பேர் காலை உணவு இல்லாமல், சில பிள்ளைகள் காலை கூட்டங்களிலே மயங்கி விழுகின்ற நிலை. கொழும்பு மாவட்டத்திலே இந்த நிலை என்றால் கொழும்பு மாவட்டத்திலே இல்லாத செல்வந்தர்களா?
கொழும்பிலே கொடுக்கப்படாத ஜக்காத்துகளா? இப்படி இருந்த இந்த மாவட்டத்தில் இப்படியான இல்லை என்றால் எத்தனையோ ஏழைகள், எத்தனையோ ஏழை பிள்ளைகள் முந்து கொள்ள வழியில்லாமல், பாடசாலையுடைய உபகரணங்கள் எடுத்துக் கொள்ள வழியில்லாமல் மிகவும் வறுமையான நிலைமையிலே வாழுகின்றார்கள். எனவே இந்த ஆடம்பர திருமணங்களை நிறுத்திவிட்டு ஆடம்பர திருமணங்களுக்கு செல்லாமல் இப்படியான விடயங்களை கவனம் செலுத்தி ஏழைகளுடைய கண்ணீரை துடைப்போம். ஏழைகளுக்கு நாம் வாழ்வளிப்போம். நாம் வாழ வந்தவர்கள் என்று சொல்வதை விட நாம் மற்றவரை வாழ வைக்க வந்தவர்கள். நாம் வாழ்வதனூடாக நிறைய பேரை வாழ வைப்போம். இந்த நாட்டை வாழ வைப்போம். எமது கிராமத்தை வாழ வைப்போம். எமது குடும்பத்தை வாழ வைப்போம். ஏழை எளிய மக்களை வாழ வைப்போம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மக்களாக சென்ற ஆண்டை விட இந்த முஹர்ரம் ஹிஜ்ரி ஆண்டை நல்ல ஆண்டாக ஆக்கக்கூடிய மக்களாக இறைவா எங்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், சென்ற வருடம் எவ்வளவு பாவங்கள் ஈடுபட்டிருப்போம். யா அல்லாஹ், அந்த பாவங்கள் இந்த வருடம் எமது வாழ்க்கையை இடப்படாமல் எங்களை பாதுகாத்திடுவாயாக. சென்ற வருடம் எவ்வளவு நலவுகளை செய்யாது இருப்போம். யா அல்லாஹ், அந்த நலவுகள் எல்லாம் செய்வதற்குரிய காலமாக இந்த காலத்தை எங்களுக்கு ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், என்னை பொருந்திக் கொள்ளப்பட்ட மக்களா நீ கபூல் செய்து கொள்வாயாக. எங்களுடைய விருந்துகளை நீ ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய விருந்துகளை ஹராம்கள் இடம்பெறாமல் பாதுகாத்துடுவாயாக. வீண்விரயம் விடாமல் பாதுகாத்துடுவாயாக. எங்களுடைய விருந்துகள் அதிகமான ஏழைகளை நீ சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு தெரியாத ஏழைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அந்த ஏழைகளை எங்களை கண்ணுக்கு காட்டி தருவாயாக. எங்களுடைய பொருளாதாரம் ஏழை எளிய மக்களுக்கு பயன்படக்கூடியதாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமானவர்களை கபூல் செய்து கொள்வாயாக. உனக்கு பொருத்தமான இடத்திலே பொருத்தமான வார்த்தை களிமாவை கொண்டு எங்களை உயிரை எடுத்துக் கொள்வாயாக. இந்த துவாவை தனிப்புரை கொண்டு